உலகெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. Chera Home Junction presents Super Summer Sale May 1st to May 31st up to 50% offer. Sundarapuram and Crosscut Road, Coimbatore. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS News Digital 24/7 connected. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ஹீரோ மாதிரி பில்டப் ஷாட்ஸ். நான் எங்களுக்குலாம் அந்த மாதிரி பில்டப் ஷாட்ஸ், ஸ்லோ மோஷன் ஷாட்ஸ் எல்லாம் கிடைக்காது. காலுக்கு ஒரு நெயில் பாலிஷுக்கு ஒரு ஷாட்டு, உதட்டுக்கு ஒரு ஷாட், அந்த மாதிரி தான் கிடைக்கும். இது மசிலுக்கு ஒரு ஷாட் எல்லாம் வச்சிருக்காங்க. பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணது என்னன்னா, ஒரு உமன் ஆக்ஷன் ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேருமே பவர்ஃபுல்னா, இப்போ இன்னைக்கு ஆப்வியஸாக வில்லனோட டார்கெட் எங்கே இருக்கும்னா அம்மா கிட்ட இருக்கும். ஸோ இப்போ அம்மாவும் பவர்ஃபுல். இந்த மாதிரி கோலிவுட்ல ஒரு அம்மாவை நாங்கள் பார்த்ததில்லை. எந்த அம்மாவுமே தன் குழந்தைக்கு ஒன்றுனா இது மாதிரி தான் மாறிடுவாங்க. நீங்கள் உங்கள் அம்மா கிட்டே கேட்டு பாருங்க, உங்களுக்கு ஒன்றுனா சும்மா விடுவாங்களா? பூண்டு இடிக்கிறதுக்கும் ஒரு காய்கறி கட் பண்ணுறதுக்கு அவ்வளோ பெரிய ஸ்வாடும் சுத்தின்னு இருக்கு. காய்கறியா கட் பண்ணுவோம். அதாவது இந்த படத்துல உங்களுக்கு ஏதாவது பாய் ஃப்ரெண்டு அவர் அடிக்கிறதுக்கு எனக்கு ரொமான்டிக் இன்ட்ரெஸ்ட் இல்லை சுத்தமா. இங்க அடிக்கிறதுக்கே டைம் பத்தல, எங்க போய் காதலிப்பாங்க அவங்களுக்கு? அண்ட் நீங்க ஏதாவது ரியல் டைம்ல நீங்க இருக்க பீரியட்ல ஏதாவது சண்டை கிட்ட போட்டிருக்கீங்களா? ஏதாச்சும் அது அடி வாங்குறதுக்கு தகுதி உள்ளவங்க வந்தாங்கன்னா அடி கொடுத்துடலாம். நல்ல விஷயம் மாதிரி அவார்ட் கொடுத்துடலாங்கிற மாதிரி. நீங்க கூட இப்போ ரீசெண்ட் இப்போ நம்ம நடந்த ப்ரெஸ் மீட்ல கூட சொல்லியிருப்பீங்க, எனக்கும் அவங்களுக்கு நல்ல வேவ்லென்த், நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி டைப் லூசுங்க அப்படின்ற மாதிரி. என்னடா இது அப்படி தம்ப்நெயிலே அப்படிதானே வைப்பாங்க, நானும் பிரீத்தியும் லூஸ் அப்படின்ற மாதிரி வச்சுருவாங்க. ஐயோ பரவாயில்ல, ஆனா எப்படியும் தெரியாதா போகுது. அண்ட் பிளாஸ்ட் லைக் நம்ம சொல்லும் போது எல்லாரும் இப்படி தான் சொல்றாங்க, பிளாஸ்ட் அப்படின்ற மாதிரி எல்லாம் தளபதி ரெஃபரன்ஸாக போகுது. வாட் இஸ் பிஹைண்ட் அந்த பிளாஸ்ட், அந்த டைட்டிலுக்கு அர்த்தம்? ஒரு கமர்ஷியலான டைட்டில் பார்த்துட்டே இருந்தோம். ஃபர்ஸ்ட் நான் அந்த படத்துக்கு வச்ச டைட்டில் வந்து ஆல்ஃபாங்க டைட்டில் தான் வச்சுருந்தேன். அது எனக்கு கிடைக்கல. ஸோ அதனால அதுக்கப்புறம் அடுத்த ஆப்ஷன் நம்ம போகணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பார்த்தோம். அதில் எனக்கு பிளாஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது ஒரு கமர்ஷியலாக இருக்குது, எல்லாருக்கும் போய் ரீச் ஆகும், எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு ரீசனாக தான் அந்த வேர்ட்ஸ் அதிகமாக பெரிய ஹீரோஸ் எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பெரிய ஹீரோஸ்னா அதான் லைக் இதில் விஜய் சார் வந்து இப்போ விஜய் சாரோட சாங்கில் வரும், சூர்யா சார் வந்து கருப்பில் பிளாஸ்ட்னு சொல்லுவார். ஸோ அந்த வேர்டுக்கான ப்ரொமோஷன் ஆல்ரெடி இருக்குது. ஸோ நம்ம அந்த டைட்டில் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்மார்ட் மூவ், இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணலாம் மக்களுக்கு அப்படின்ற மாதிரி. சூப்பருங்க, செம்ம. அண்ட் அழகாய் பிறந்த ரதி அப்படின்னே சொல்லலாம். ஓ தேங்க்யூ. ஆமா, ஏன் அப்படி சொல்றேன்னு ஏதாவது பார்க்க முடியுதா? அழகாய் பிறந்த ரதி மின்னலே அப்படி கூட சொல்லலாம். தெரியலையே, எல்லா வார்த்தையும் முதல் வார்த்தையை சேர்த்து பாருங்க. ஓ how sweet, சூப்பர். அச்சச்சோ, உங்களுக்கு நான் வந்து கவிதை சொல்ல மாட்டேன், உங்க பேரே கவிதை தான். ஸோ இது நீங்க வேற ஏதோ இன்டர்வியூல சொல்லியிருக்கீங்க, நான் கேட்டிருக்கேன். அது நல்லா இருந்துச்சு, அது நல்லா இருந்ததுல்ல. நேரா ஒருத்தர் இருக்காரா உங்க முன்னாடி, அவர் தான் சொன்னாரு. அப்படியா? அவர் ஏதோ பிஸியா ஏதோ பண்ணிட்டு இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஜூம் வச்சிட்டு இருக்காரு, அதனால பிகாஸ் ஏன்னா அவரு நீங்க வந்து சைல்ட்ஹுட் கிரஷ் அவருக்கு. என்னோட சைல்ட்ஹுட்ல அவருக்கு கிரஷ் இல்ல, இல்ல உங்க சைல்ட்ஹுட்ல அவரோட இதுல இனிஷியல்ல சின்னதா அப்படி வரும்போது பார்க்கும்போதெல்லாம் சே இவங்க நம்ம வந்து எப்படிலாம் பார்த்துட்டு இருந்தோம், அதே மாதிரி இருக்காங்களே, இன்னும் மாறவே இல்லை, ரதி தான்ப்பா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ வி வாண்ட் டு நோ மென்ஷன் இட் ஹியர். அண்ட் இந்த மாதிரி கோலிவுட்ல ஒரு அம்மாவை நாங்கள் பார்த்ததில்லை. ஒரு மாதிரி மார்ஷல் ஆர்ட்ஸாக இருக்கட்டும், ஒரு மாதிரி கிக்கு விடுறது, எல்லா கிரெடிட்டும் இருக்கு. இந்த ஜான்ரா நீங்க எப்படி அக்செப்ட் பண்ண நினைச்சீங்க? வாட் ஒன் ஃபேக்டர் மேட் யூ டு செல்? இது நான் பண்ணாத ஒரு ஜான்ரா, அதனால தான் அக்செப்ட் பண்ண வச்சேன். ஆனா நீங்க சொல்றதுல ஆக்சுவலி ஒரு பாதி தான் உண்மை. ஆனா எந்த அம்மாவுமே தன் குழந்தைக்கு ஒண்ணுன்னா இது மாதிரி தான் மாறிடுவாங்க. அது 100%. நீங்க உங்க அம்மா கிட்டே கேட்டு பாருங்க, உங்களுக்கு ஒண்ணுன்னா சும்மா விடுவாங்களா? இறங்கி டெரரா வருவாங்கல்ல. அது அம்மாக்கு உண்டான ஒரு ஸ்பெஷாலிட்டி அதுதான். ஸோ அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ பிகாஸ் அம்மாக்களோடையே அது ஒரு எசன்ஸ் அது. அப்போ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. கதை ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ஹீரோ மாதிரி பில்டப் ஷாட்ஸ். நான் எங்களுக்குலாம் அந்த மாதிரி பில்டப் ஷாட்ஸ், ஸ்லோ மோஷன் ஷாட்ஸ் எல்லாம் கிடைக்காது. ஏதோ பூக்கு முன்னாடி ஒளிஞ்சிட்டு திருப்பி வருது, முடிய எப்படி ஸ்லோ மோஷன்ல திருப்பிட்டு வருது, அந்த மாதிரி எல்லாம் தான் கிடைக்கும். டெம்ப்ளேட் திங்ஸாக தான் கிடைக்கும். காலுக்கு ஒரு நெயில் பாலிஷுக்கு ஒரு ஷாட்டு, உதட்டுக்கு ஒரு ஷாட், அந்த மாதிரி தான் கிடைக்கும். இது மசிலுக்கு ஒரு ஷாட் எல்லாம் வச்சிருக்காங்க. அது நல்லா இருந்தது, வித்தியாசமா அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும்ல. லைக் நான் ட்ரெய்லர்ல பார்க்கும்போது அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து ஈக்குவலா எல்லாருக்குமே கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. அப்போ நான் யோசிச்சேன், அப்போ கண்டிப்பா ஒரு ஃபுல் லென்த் மூவிலையும் இவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. ஏன்னா பொதுவாக இப்போ டேரக்டர்ஸ் எடுத்தாலுமே ஒரு ஃபீமேல் லீட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு பாட்டு,
இல்லை ஏதோ ஒரு போர்ஷனுக்காக வந்து தூது போகிற மாதிரி வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க இருக்கவே மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் கையில் கிளைமேக்ஸில் எங்கேன்னு தெரியல கரெக்டாக வந்து அப்பா சேர்ந்துடலாம்ப்பான்னு சொல்லிட்டு முடிச்சிருவாங்க. பட் இது கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்குது. ஸோ இது ஐடியா அப்படி தான் யோசிச்சிங்களா நம்மளுடைய பிளான்? லைக் ஐடியாவாக நான் அதான் ஜென்ரலாக இதை நான் பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணது என்னென்னா ஒரு உமன் ஆக்ஷன் ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். லைக் இப்போ அதான் உமன் ஆக்ஷன் பண்ணணும்னா அந்த பொண்ணை ஒரு ட்ரெயின் பண்ணுற ஒரு அப்பாவாக இருக்கட்டும்ங்கிற ஒரு கேரக்டர் ஒன்று. ஸோ இப்போ இவங்க 2 பேருமே பவர்ஃபுல்னால் இப்போ லைக் ஆப்வியஸாக வில்லனோட டார்கெட் எங்கே இருக்கும்னா அம்மா கிட்டே இருக்கும். ஸோ இப்போ அம்மாவும் பவர்ஃபுல், 3 பேருமே பவர்ஃபுல் அப்படிங்கிற ஒரு டேக்கில் இதை பண்ணோம். அதே மாதிரி நான் எழுதுகிறப்ப என்ன வச்சுன்னா 3 பேருக்குமான மாசஸ்மே இருக்கணும், 3 பேருக்குமான மாசமே ஈக்குவலாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இதை ரைட்டிங்கில் வச்சுருந்தேன். அதான். ஓகே. அண்ட் ஏஜிஎஸோட 22வது படத்தில் உங்களுடைய பயணம் ஆரம்பிக்குது. ஏடியாக நீங்கள் லவ் டுடேல ஆரம்பிக்கிறீங்க. வெரி ட்ரெம்ட் ஆஃப் தி 28வது படம் ஒன்று நடக்கும், ஆனால் அது நம்ம தான் பண்ணுவோம், ஒரு 5-6 படத்தில் நம்ம வந்து லான்ச் ஆகும் அப்படின்றது நினச்சிங்களா? இல்லை கண்டிப்பாக நினைக்கல. அதாவது ஏஜிஎஸ் எப்படி சொன்னால் 22nd ஃபிலிம் நீங்கள் சொல்கிறீங்களா, அப்பயுமே என்னன்னா அதுக்கு பிஃபோர் ஒரு 3 years வந்து நான் ஏடியா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. அப்போ ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும், நம்ம எப்போ நம்ம முதல் படம் ஏடியா ஒர்க் பண்ண போவோங்கிற ஒரு அது ஒரு மிகப்பெரிய எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். நம்ம முதல்ல எப்போ ஷூட்டிங் ஸ்பாட் போக போகிறோம், எப்படி நம்ம கற்றுக்க போகிறோங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் இருந்துகிட்டே இருக்கும். பிரதீப் ப்ரோவுக்குமே அது கொஞ்சம் டிலே ஆகிட்டே இருந்துச்சு. லைக் ரைட்டிங்காக கொஞ்சம் டைம் எடுத்துப்போம், அப்புறம் அது நல்லா இல்லைன்னு அவருக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாது, திரும்ப புதுசாக ஸ்கிரிப்ட் பண்ணலான்டான்னு சொல்லிட்டு புதுசாக ஒன்று ஒர்க் பண்ண ஆரம்பிப்போம். இப்படி தள்ளி போயிட்டே இருந்துச்சு. அப்போ ஏஜிஎஸ் லைக் அப்போ நான் வச்சுருந்த ஒரு ட்ரீமை எனக்கு ஏஜிஎஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணாங்கங்கிற ஒன்று நான் ஃபீல் பண்ணேன். இப்போ அகைன் அதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு படத்தோட விஷயமும் அது ஏஜிஎஸ் மூலிமா எனக்கு நடந்திருக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஓகே. ஷார்ட் ஃபிலிமும் நம்ம கேள்விப்பட்ட நல்லா கிரிட்டிக்கலி நல்லா எல்லாருமே தெரிஞ்ச ஒரு ஷார்ட் ஃபிலிமாக இருக்கட்டும். கட்டுறது வீண், அதுக்கப்புறம் வந்துட்டு இரவின் நிறம், அப்புறம் அடுத்து இப்போ பிளாஸ்ட் அப்படின்னும் போது கண்டிப்பாக இந்த படம் வந்ததுக்கப்புறம் கூட நிறைய பேர் வந்து உங்களோட ரீவாட்ச் பண்ணுவாங்க உங்களுக்கு. யார் பல வருடங்களுக்கு முன்னாடி எடுத்தது, அதை பார்க்காதீங்க. ஐயோ பரவாயில்ல, அவரே வந்து பார்க்காதீங்க இந்த மாதிரி. அவங்க ஜேர்னி சார் அது. ஆமாம், மைல்ஸ் நான் கடந்து வந்த பாதைன்ற மாதிரி. அண்ட் இந்த டேபிளில் நாங்கள் பார்க்குறோம், பூண்டு இடிக்கிறதுக்கும் ஒரு காய்கறியை கட் பண்ணுறதுக்கு அவ்வளோ பெரிய ஸ்வாடும் சுத்தின்னு இருக்கு. காய்கறியா கட் பண்ணுவோம், அதாவது அந்த மாதிரி தான் முதல்ல நாங்கள் நினச்சோம். பட் போஸ்டர்ஸ் என்னன்னா கம்ப்ளீட்டாக அது டியூனே ப்ரோ. நான் போஸ்டர் ஷூட் அப்போ இங்கே இல்லை, நான் அங்கே ஹைதராபாத் பெங்களூரில் இருந்தேன். அதனால அவர் தான் ஃபுல்லாக ஐடியாஸாக ரஃபாக ஒர்க் பண்ணி இங்கே ஷூட் அப்பவே நான் வந்தேன். போஸ்டர் ஷூட் அன்றைக்கி நான் வந்தேன், ஒரு 4 hours to 5 hours இருந்தேன். எனக்கு லைக் டேரக்டர் அவர் என்ன சொல்கிறேன், டேரக்டர் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொன்னேன். அந்த ஒரு ப்ராசஸ்க்காக மட்டுமே நான் இருந்தேன். ஒரு 4 hours வந்து திரும்ப நான் காலையில் வந்துட்டு திரும்ப அகைன் சாயந்தரமே பெங்களூர் கிளம்பிட்டேன். ஃபுல்லாக அவங்களும் என் டேரக்ஷன் டீமும் தான். லைக் இந்த டிசைன்ஸ் எல்லாமே அது அவங்களோட இதுதான். எனக்கு என்ன, நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக எனக்கு இது வேணும் இது வேணாம், லைக் ஏதாவது வேணாங்கிறத மட்டும் நான் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக சொல்லிக்கிட்டேன். மற்றபடி ஐடியாஸாக எல்லாமே அவரது தான். ஃபஸ்ட்டுக்கு இந்த ஐடியா கம்ப்ளீட்டாக அவரோடது. ஆமாம், போஸ்டர்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் ஜாக்கி சானோட ஃபீல் தர மாதிரி அந்த ஒரு இது, இந்த கிக்கு இதெல்லாம் இது பயங்கரமா இருக்குங்க. இந்த கிக்கு ஆமா, அது இவங்க நிஜமாலும் கால் வந்து தூக்கினா அங்க போகும், அவங்க தலைக்கு மேல போகும் அவங்க கால் தூக்கினா. சார் எப்பயுமே ஷாக்கா சொல்லுவாரு, இப்போ என்னம்மா இந்த பொண்ணு இப்படி அடிக்கிறா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷாக்ல இருந்துட்டே இருப்பாரு அடிக்கடி. அப்படியாங்க? ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணிருக்கீங்களா? இந்த படத்துக்கு ப்ராக்டிஸ் பண்ணதுதான். அதுக்கு முன்னாடிலாம் தெரியாதா? தெரியல, ஆக்சுவலா நான் சும்மாவே எப்பவும் கிக் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிருக்கேன் நினைக்கிறேன். இப்பதான் manifested this மேபி. ஆமா, அப்ப என்னைக்காவது ஒரு நாள் உதவும் அப்படின்றதுனால சும்மா நான் அந்த மாதிரி பண்ண முடியுமா அப்படின்னு பண்ணி பார்த்துருக்கேன். பேலரினாஸ் எல்லாம் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் பேலே டான்ஸ் ஆடுவாங்க, அவங்க பண்ணுவாங்க. ஸோ நான் அந்த மாதிரி சும்மா ட்ரை பண்ணியிருக்கேன். அண்ட் தேங்க்ஃபுல்லி அவங்க அதை நிறைய யூஸ் பண்ணாங்க, அந்த கிக்கு எனக்காக அவங்க அது மாதிரி பண்ணாங்க. இந்த படத்துல உங்களுக்கு ஏதாவது பாய் ஃப்ரெண்டு அவர் அடிக்கிறதுக்கு எனக்கு ரொமான்டிக் இன்ட்ரெஸ்டே இல்லை சுத்தமா. விச் இஸ் நைஸ், லைக் தேங்க்ஸ் சார் அந்த மாதிரி எழுதுனதுக்கு. அவனா ஃபோக்கஸ் அதுக்கு தானே போகும், கேர்ள்ஸ்க்குனா ரொமான்ஸ்க்கு தானே போகும். அந்த மாதிரி அதுக்கு ஸ்கோப்பே இல்லை அந்த படத்துல. இங்க அடிக்கிறதுக்கே டைம் பத்தல, எங்க போய் காதலிப்பாங்க அவங்களுக்கு? இல்ல யாருதான் காதலிப்பாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஒன்று லெஃப்ட் ரைட் அப்படின்ற மாதிரி, லெஃப்ட் விட்டா ரைட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி. இல்லை இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ கதையில் நான் கேட்பீங்களே, அப்போ நம்மளோட ஸ்கோப் வந்து என்ன எங்கேயாவது கடத்திட்டு போயிடுவாங்க, அங்கே நான் என்னோட ஃபைட் காமிச்சு என்னோட மாஸ் இருக்குமா, இல்லை நாங்கள் 3 பேரும் கொலைட் ஆகி நாங்கள் ஒன்று பண்ணுறதுல மாஸ் இருக்குமா அப்படின்ற மாதிரி உங்களுடைய ஃபேக்டர் எங்கே ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும் படத்தில்? அது நீங்க 28ஆம் தேதி தான் பார்க்கணும். இல்ல ட்ரெய்லரை பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதாவது அவர் ஆல்ஃபான்ற பேர் சொன்னார்ல, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா பேசிக்லி மேன் ஆஃப் த ஃபேமிலி தான் ஆல்ஃபான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அப்பா வந்து அந்த பொண்ணுக்கும் சொல்லி கொடுப்பாரு, நீயும் ஒரு ஆல்ஃபாவா இருக்கணும், நீ எங்க போனாலும் அடிக்கிறதுக்கு தயங்க கூடாது, அந்த மாதிரி வளர்த்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி செல்ஃப் மார்ஷல் ஆர்ட்ஸ் கற்றுக் கொடுத்து
செல்ஃப் டிஃபென்ஸும் தெரிஞ்சிருக்கணும், மற்றவங்களையும் டிஃபெண்ட் பண்ணணும். ஸோ நீ அந்த மாதிரி சொல்லி வளர்த்துருப்பாரு. ஸோ அந்த அர்ஜுன் சார் வந்து ஆக்ஷன் கிங்னா அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு டிசைபிள் ஒரு நம்ம எதுவும் சொல்ல வேணாம். ஓகே ஆக்ஷன் ப்ளீஸா இல்ல வேணாம் வேணாம் ஓகே ஓகே நாங்களே போட்டுருவோமே கலாய்ச்சிருவாங்க வேண்டாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு டிசைபிள் மாதிரி வந்து பொண்ணை வளர்த்துருப்பாரு. ஸோ அதுதான் ஆக்சுவலா அவங்க இந்த பொண்ணோட கேரக்டர் வந்து இதுதான் மெயின். அண்ட் நீங்க ஏதாவது ரியல் டைம்ல நம்ம இப்போ நீங்க இருக்க பீரியட்ல ஏதாவது சண்டை கிட்ட போட்டிருக்கீங்களா? ஏதாச்சும் நான் போட்டதே இல்லை. சண்டை அது மாதிரி ஆஷா பசங்க தான் நிறைய சண்டை போடுவாங்க. நான் எப்பவுமே யோசிச்சிருக்கேன் எப்படி இவங்க எல்லாம் வந்து ரியல் லைஃப்ல எப்படி சண்டைக்குள்ள போறாங்க. என்ன அது புதுசா இருக்கு. சும்மா ஒரு வாய் வார்த்தை இந்த ஒரு சண்டை லைக் ஆர்குமெண்ட் ஹீட்டட் அந்த மாதிரி இல்ல அது ஓகே திட்டுறது அதெல்லாம் பண்ணிருக்கோம். நான் அதெல்லாம் கை கலப்புலாம் ஆனதுல. ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஆனா நிறைய பேரை பார்த்து அடிக்கணும் தோணி இருக்கு. இருக்கா இண்டஸ்ட்ரியில இருக்கவங்களா இல்ல பர்சனல்? அப்ப மௌனம் சம்மதுக்கு அடங்கும் அப்படின்ற மாதிரி முதல்ல சொன்னது மட்டும் வெட்டிப்போம். சோ அப்ப தோணும்ல உங்களுக்கு ஏன் மாட்டினா பஞ்சிங் பேக் மாதிரி 2 பஞ்சு கொடுத்துட்டு ஆஃப் பண்ணிடணும். மேபி இனிமே பண்ணலாம். அதுக்கான ஒரு ட்ரைனிங்க்கு எடுத்துட்டோம்ல. இந்த படம் மூலியமா அந்த உள்ள இருக்கிற அந்த டேலண்ட்டை வெளியில கொண்டு வந்துட்டோம்ல. அதுக்கான துணிச்சல் வந்துருச்சுல்ல. ஸோ மேபி இனிமே யாராவது அதை அடி வாங்கறதுக்கு தகுதி உள்ளவங்க வந்தாங்கன்னா அடி கொடுத்துடலாம். நல்ல விஷயம் மாதிரி அவார்ட் கொடுத்துடலாம்ன்ற மாதிரி சொல்றீங்க. அதுக்கு உங்களுக்கு என்ன தோணி இருக்கா? அவங்களுக்கு தோணுன மாதிரி இல்லைங்க தோணி இருக்கு. அடிக்கணுக்குமே தோணி இருக்கும். ஓ அந்த மாதிரி Hey, you've not met anybody who want to hit? I don't think about hitting. Maybe அந்த மாதிரி கடுப்பா இருக்கு. இனிமேவாமா இந்த படம் முடிச்சதுக்கு அப்புறமுமா? இல்ல இந்த படத்துலயே நான் அதெல்லாம் சேனல் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஆமா அவங்க சொல்லுவாங்க இந்த இன்டர்வியூக்கு அப்புறம் வேணா தோணுவாங்க டக்குன்னு. அண்ட் ப்ரோ இப்போ மேக்ஸிமம் இப்போ நீங்கள் படம் பண்ணுறீங்க, அடுத்து நிறைய படங்கள் பண்ணுவோம். ஸோ இந்த கான்செப்ட் நீங்கள் வந்து இப்படி லான்ச் ஆகலான்றது ஒரு பெரிய டாஸ்க் தான். ஓகே ஒரு மாதிரி 3 பேரும் ஆக்ஷனில் இறக்கலாம் அப்படின்றது எந்த மாதிரி ஒரு ஸ்பார்க் உங்களுக்கு கிரியேட் ஆச்சு? எனக்கு வந்து எனக்கு என்ன கஷ்டமாக இருக்கும்னா, எனக்கு இப்போ நான் யோசிக்கிற கதை எழுதுகிற கதைலாம் எப்படி இருக்கும்னா ஸ்க்ரீன் ப்ளே பேட்டர்னில் இருக்கும். அதை ஒரு ஒன்லைனாக ஒரு செல்லிங் பாயிண்ட்டாக அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ எனக்கு அதில் இதுவும் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஒரு செல்லிங் சொல்கிறதுக்கு ஒரு ஆக்ஷன் ஃபேமிலின்னு சொல்கிற அந்த ஒரு செல்லிங் பாயிண்ட்டும் இருக்குது. இந்த ப்ராசஸ்க்குள்ளே நான் என்னோட ஸ்க்ரீன் ப்ளே பேட்டர்ன் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங்கும் என்னால் அடாப்ட் பண்ணிக்க முடிஞ்சுச்சு. ஸோ அதனால நம்ம இந்த பேட்டர்னுக்குள்ளே போகலாம் அப்படி மெயினாக அதுதான். லைக் ஒரு செல்லிங்கான ஒரு விஷயமாகவும் இருக்கும். என் ஸ்க்ரீன் ப்ளே பேட்டர்னில் எனக்கு வந்து இறைவி ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி இறைவியோட ஐடியாலஜிஸ் ரொம்ப பிடிக்கும். மோஸ்ட் ஃபேவரட் ஃபிலிம் அதுதான். ஸோ அந்த ஐடியாலஜிஸில் சில ஐடியாலஜிஸை என்னால் இந்த படத்தில் சொல்ல முடியுங்கிற தாட் எனக்கு கிடச்சிச்சு. ஸோ அதனால நான் இதை ரொம்ப ஹாப்பியாக பண்ணேன். ஆமாம், இதை நம்ம ஃபஸ்ட்டு படமாக நமக்கு இருக்கிறதுக்கான எல்லா குவாலிட்டிஸும் இதில் இருக்குங்கிற கான்ஃபிடென்ட் எனக்கு இருந்துச்சு. அண்ட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் நம்ம கேள்விப்பட்டு இடத்துல பெண்கள் நடக்கிற அநீதியில் வந்துட்டு அவங்களும் வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் கொந்தளிச்சு சரி நம்ம ஏன் பெண்களை வந்து நம்ம நார்மலாக காட்டணும், கொஞ்சம் வைலண்ட்டாக இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி ரகடா காட்டலாமேன்னு சொல்லி அப்படி ஒரு இல்லை எனக்கு இந்த ஒரு தாட் இருக்கும். என்னன்னா ஒரு ஹீரோக்கு இருக்கு ஒரு ப்ராப்பர் ஹீரோ கமர்ஷியல் படம் இருக்கிற மாதிரி ஒரு ப்ராப்பர் ஹீரோயின் கமர்ஷியல் மூவிஸ் இல்லை அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கும். லைக் நீங்கள் படம் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் இருக்க சீன்ஸ் எல்லாமே நான் அப்படி தான் யோசிச்சிருப்பேன். ஒரு ஹீரோ இருந்தால் அவங்களுக்கு என்ன தமிழ் சினிமாவில் ஒன்று பண்ணிட்டு இருக்காங்களோ அதுதான் இப்போ சேம். இப்போ ஹீரோக்கு இப்போ இது கொஞ்சம் சில விஷயங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது என்ன இருக்குன்னா நான் அதே தான் பண்ணியிருக்கேன். ஹீரோ என்ன பண்ணுவாரோ அதை ஹீரோயினுக்கு பண்ணியிருக்கேன். பட் இது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியும். அது புதுசாக எனக்கு ஃபீல் ஆச்சு. இதை நான் அச்சீவ் பண்ணணுங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. அது நிஜமாலும் பாராட்டக்கூடிய விஷயம். ஏன்னா உங்களுக்கே இது ஃபர்ஸ்ட் படம், ஃபர்ஸ்ட் வாய்ப்பு, எல்லாருமே சேஃப் பிளே பண்ண தான் பார்ப்பாங்க. அது இல்லாமல் நம்ம மோல்டு பிரேக் பண்ணி டெம்ப்ளேட்டை உடைச்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க. அது ஷோஸ் உங்கள் உள்ள இருக்கிற ஃபிலாசபியும் அதுதான். உங்களுக்கு பெண்கள் மேலே இருக்கிற ரெஸ்பெக்ட் ஆகட்டும், நீங்கள் ப்ரோக்ரெசிவாக சிந்திக்கிறதாகட்டும், இட் ரியலி ஷோஸ் அது. ஆக்சுவலாக படத்தை போய் நான் கூட நரேஷன் கேட்டப்போ கொஞ்சம் டிப்பிக்கலாக தான் இமேஜின் பண்ணேன். அவர் நான் வந்து எனக்கு ஞாபகப்படுத்துவார், நீங்கள் பயப்படாதீங்க மேம், நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க, அந்த பொண்ணு பயப்பட மாட்டான், அந்த பொண்ணு டென்ஷன் ஆக மாட்டான், நீங்கள் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருங்க, காமா இருங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் தான் பூஸ்ட் பண்ணுவாரா? ஓகே இல்லை எனக்கு அவர் அப்படிதான் அந்த கேரக்டர் எழுதியிருந்தாரு. அதுலேருந்து அவர் மாறவே மாட்டார் ஆக்சுவலாக. ஆமாம். அண்ட் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ இந்த பிளாஸ்டாக இருக்கட்டும், அடுத்து நிறைய படங்கள் உங்கள் ஐடியா இருக்கும்ல. இப்போ எல்லாருமே என்ன கேட்பாங்கன்னா உங்களுடைய சேஃப் ஜோன் அவங்க சொன்ன மாதிரி அதுலேயும் வந்து மீறி இப்போ நீங்கள் பிரதீப் அவர்கள்லாம் சொல்லியிருப்பீங்க இந்த மாதிரி தான் கதை, இந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் நாங்கள் ஹாப்பிராஜ் பார்க்கும்போதும் கூட அவரோட டெம்ப்ளேட்டில் இருக்க மாதிரி தான் நிறைய பேர் சொன்னாங்க. அவரோட பட்டறையில் இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு ஒருவேளை அந்த டெம்ப்ளேட் தான் வருவாங்கன்னு நினச்சோம். பட் இது கம்ப்ளீட்டாக அவேவாக இருக்குல்ல. ஸோ அந்த கால் எப்படி எடுத்தீங்க? அகெயின் அதான்
இது ஆக்சுவலி இது சேம் இது 2-3 பேர் கேட்டிருந்தாங்க. லைக் என்னன்னா லைக் நம்ம அவர் கூட ட்ராவல் பண்ணியிருந்தோம், வெளியில் அவரோட படங்கள் ரிலீஸ் ஆன படங்கள் ஹியூமனான படங்கள், அதனால இந்த ஜேர்னர் தான் அவர் பண்ணுவாருங்கிற ஒரு தாட் ஒன்று இருக்குது. ஆனால் அது அப்படி இல்லை, அவர் ரொம்ப சீரியஸான படங்கள் வந்து லைக் ரொம்ப ப்ராப்பர் கமர்ஷியல் லைக் ப்ராப்பர் ஆக்ஷன் இருக்கிற ரொம்ப மாஸ் எலமெண்ட்ஸ் இருக்கிற ஒரு அந்த மாதிரி கதைகளும் அவர் வந்து நாங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. ஆமாம், லைக் எனக்குமே ஒரு ஜாலியான படம், ஒரு ஹாப்பியான ஒரு படம், லைக் ஹாப்பியாக இந்த சென்ஸ் மக்கள் வந்து ஃபுல்லாக அவுட் அண்ட் அவுட் சிரிக்கிற ஒரு படம் எடுக்கணுங்கிற தாட்ஸும் எனக்கு இருக்குது. அவனு ஒரு கமெண்ட் பார்த்தேன் இப்போ பிளாஸ்ட்ல, லைக் ட்ரெய்லர் பார்த்த உடனே வி கேன் ஏபிள் டு லைக் அதை ஒன்லைன் தெரிகிற மாதிரி இருக்குது. ஃபேமிலியே வந்து நல்லா மார்ஷல் ஆர்ட் தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி, வில்லன் வந்து அட்டாக் பண்ணும்போது கூட அவங்க அழகாக தப்பிச்சிற மாதிரி தான் காட்டுறாங்க. அவரும் லாஸ்ட்ல எண்டு தராரு, என்ன முடிச்சிட்டா பரவாயில்ல எனக்கு மேலே ஒருத்தன் இருக்கான் அப்படின்ற மாதிரி செகண்ட் பார்ட்டுக்கான லீடு கூட எங்களுக்கு தெரியுற மாதிரி எனக்கு தோணுது. அது மாதிரி தான் ஃபீல் ஆகுது. நல்லது அப்படி. ஓகே. அப்போ கீழே கமெண்ட் என்ன பண்றாங்கன்னா, எங்களுக்கு ஸ்டோரி எழுதுற மாதிரி இருக்கு, வை வி ஷுட் கம் அண்ட் வாட்ச் தியேட்டர், ஓடிடியில் பார்க்கலான்றாங்க. இல்லை ஆக்சுவலி என்னன்னா நீங்கள் ட்ரெய்லரில் காமிச்சிருக்க விஷயம், அதாவது முதல் படத்தோட ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் பார்த்தவங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதான் ட்ரெய்லரில் இருக்கும். அவ்வளோதான். எனக்கு அதாவது எங்கள் எல்லா டீமில் இருக்க எல்லாருக்கும் தெரியும். அவன் முதல் 10 நிமிஷத்துல ஹெவி ஃபைட்டா இல்லை, அவங்க 3 பேருமே அடிப்பாங்கிறத நம்ம ரிவீல் பண்ணிவிடுவோம். ஸோ அதை நம்ம படம் பார்த்த உடனே 3 பேரும் அடிக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சிடும், அவங்க பவர்ஃபுல்னு தெரிஞ்சிடும். அதை நம்ம லைக் ஒரு ட்விஸ்டர் லைக் அதை நம்ம இதில் காமிக்காமல் அது லைக் அது வேஸ்ட் தான். அந்த 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நிறைய கதைகள் இருக்குது, நிறைய பிளேஸ் இருக்குது, அது எதுவுமே ட்ரெய்லரில் ரிவீல் ஆகலை. ஸோ ட்ரெய்லர் பார்த்தவங்க ஃபஸ்ட்டு 10 நிமிஷத்தை பார்த்துட்டாங்கிறது தான் எங்களோட தாட். அந்த 10 நிமிஷம் நாங்கள் ட்ரெய்லராக யூஸ் பண்ணிக்கிறது எங்களோட பெனிஃபிட் தான் ஆக்சுவலி. இட் இஸ் ஜஸ்ட் டு டீஸ் ஆடியன்ஸ் டு கம் அண்ட் வாட்ச். ஆமாம், அதே தான். ஆமாம், கண்டிப்பாக சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் தான் எங்கள் படத்தோட கோலே. அதை நாங்களே இது பண்ண மாட்டோம். ஆமாம், அதாவது அதை தியேட்டர்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது தான் வந்து படத்தோட ஸ்டோரி. இன்ஃபேக்ட் ஃபுல் ஸ்டோரி கூட சொல்லிடலாம். ஆனாலுமே அந்த விஷுவலி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, விஷுவலி மியூசிக்கலி அந்த ஒரு லார்ஜ் ஸ்கேல்ல நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ஃபுல் ஸ்டோரி தெரிஞ்சிருந்தாலுமே அது வேற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இப்போ அர்ஜுன் சார் இருக்கும் போதே வந்துட்டு தெரியும் நம்மளுக்கு, ஒரு ஆஞ்சநேயர் பக்தர் டாலர்ல இருக்கு. அண்ட் நாங்கள் என்ன எதிர்பார்த்தோம்னா, அந்த ஏழுமலை மாதிரிலாம் நிறைய இப்போ படத்தில் வந்துட்டு ஒரு ரெட்ரோவோட ஒரு டச் இருக்கும். அவர் நடந்து வரும்போது அந்த பழைய இதெல்லாம் போட்டோன்னா நாஸ்டாலஜி மெமரிஸ் வந்துடும். அது மாதிரி ஏதாவது அதை நாங்கள் பண்ணல. அது நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணாங்க. சஜஸ்ட் பண்ணாங்க. ஆமாம், அதை நாங்கள் பண்ணல. அது ஏன்னா லைக் அது நான் நிறைய படங்கள் அது மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். ஸோ எனக்கு அதை ரிப்பீட் பண்ணுங்கிற ஒரு தாட் வரல. அது எனக்கு தெரியல, ஆர்கானிக்காக எனக்கு தோணல. ஸோ அதனால அதை பண்ணல. ஆனால் என்னன்னா அது இல்லாமையே அதோட நீங்கள் ஒரு மாதம் இமேஜின் பண்ணுறீங்கல்ல, அந்த மாஸ் அவருக்கு நாங்கள் படத்தில் அச்சீவ் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலி. ஆமாம் ரிவீல் பண்ணுங்க. 30+ வருஷமா நடிச்சிட்டு இருக்கிற ஆக்ஷன் கிங் அர்ஜுனா ஃபர்ஸ்ட் டைம் கராட்டே மாஸ்டரா காட்டினாரு இவரு. இதை விட என்ன மாஸ் வேணும்? அவ்வளவுதானா? என்னங்க இன்னும் கொஞ்சம் ஏதாவது பேத்துங்க. கிளைமேக்ஸ் இன்டர்வல் அதாவது சொன்னீங்கன்னா நாங்கள் ஸ்பாயிலர் அப்படின்ற மாதிரி. அபிராமி மேம் சொன்ன ஸ்பாயிலர். லைக் எல்லாருமே படம் பார்த்துட்டு நான் அர்ஜுன் சார் எப்படி பார்க்கணும்னு நினச்சனோ அப்படி இருக்குது அப்படின்னு அந்த விஷயத்தில் அவங்க ரொம்ப ரொம்ப கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை ஆவாங்க எல்லாருமே. ஆமாம், லைக் இவங்க 3 பேருமே இருக்காங்க. 3 பேர் லைக் என்னன்னா எனக்கு வந்து லிட்டரலாக இவங்க 3 பேரில் யார் சூப்பராக பண்ணியிருக்காங்க என்கிட்ட ஒரு நாள் அகரம் சார் கேட்டார். என்னன்னா சுபாஷ் உனக்கு யார் இதில் சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு கேட்டது எனக்கு ஆன்சரே சொல்ல தெரியல ரொம்ப நேரமாக. லைக் எல்லாருமே ஈக்குவலாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ அவரோட மாஸ்டர்ஸுமே ரொம்ப ஆமாம். அண்ட் நீங்கள் பண்ண ஃபிலிமோகிராஃபியில் உங்களுக்கு பிடிச்ச படம் இது? நான் இது சரி ஏதோ ஒரு கட்டாயத்தில் ஓகே சொல்லிட்டேன், எனக்கு என்னோட ஃபிலிமோகிராஃபியில் இது எடிட் பண்ணுங்க அப்படின்ற படம் இது? பிடிச்ச படங்கள் நிறைய இருக்கு, 1-2ன்னு சொல்ல முடியாது. ஒரு 2-3 லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. டக்குன்னு மைண்டில் வருது, தப்பா எடுத்துக்கோங்க, நம்ம ஜாலியாக தான் பேசுவோம், அவ்வளோதான். ஆமா, நம்ம 4 பேர் பார்க்குறவங்க சொல்லுவாங்க அப்போ இந்த படம் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா. இல்லை, அது இந்த மொமெண்ட்ல ஞாபகம் வர மாதிரி இருக்கட்டும். நிறைய இருக்கு. தி மோஸ்ட் ஆப்வியஸ் இஸ் விரும்மாண்டி. பட் அது தவிர்த்து மாறா எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஐயோ ஓகே பேபி எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் மெட்ராஸ் ரொம்ப பிடிக்கும், சார்லி சாப்ளின் ரொம்ப பிடிக்கும். நிறைய இருக்கு, நிறைய படங்கள். ஐ மீன் ஐ எம் ஃபார்ச்சுனேட், நிறைய படங்கள் பிடிச்சு பண்ணேங்கிற சொல்லக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் எத்தனை பேருக்கு கிடைக்கும்? சரி எதுக்குடா பண்ணணும்னு தோணுன படங்களும் இருக்கு. அது எதுக்கு அவங்க மனசு எதுக்கு புண்படுத்தணும்? சூப்பர். அண்ட் நீங்க பண்ண படங்கள் எல்லாமே கனவு கண்ணியா இருக்கீங்க எல்லாருக்குமே. ஆமா. அப்படி செலக்ட் ஏதாவது உங்களுக்கு பெரிய ஒரு டீம் இருக்காங்களா? இல்ல, நான் ரொம்ப பர்టిక్యులரா இருப்பேன் ஆக்சுவலா. ஓகே, நீங்க தான் நான் அசின் அட்வைஸ் பண்றதுக்கு எப்பவுமே சில பேர் இருப்பாங்க. இல்ல எனக்கே தெரியாது, ஏன்னா அப்கமிங் ஆக்ட்ரஸ்க்கு கரெக்டான பாத்து சூஸ் பண்றது கொஞ்சம் முக்கியம் இல்லை எல்லாருக்குமே. அப்போ நம்ம அப்படிதானே நம்மளை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறோம்.
ஸோ நிறைய ஃபேக்டர் இருக்கும். சில பேர் வந்து கமர்ஷியல் சக்ஸஸும் முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரோல் வந்து அவ்வளோ இம்பேக்ட்ஃபுல்லாக இல்லைனாலுமே பண்ணுறது சம்டைம்ஸ் நல்ல டெசிஷனாக இருக்கும். பிகாஸ் அது உங்களுக்கு ஒரு மார்க்கெட், ஒரு ரீச், ஒரு விசிபிலிட்டி கிடைக்கும். அதை வச்சு நம்ம நல்ல ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரீடமும் கிடைக்கும் நமக்கு. இல்லை சம்டைம்ஸ் என்னென்னா, இப்போ சப்போஸ் இந்த ஃபிலிம் ஒர்க் ஆகலைன்னா படத்தை யாருமே பார்க்க மாட்டாங்க. ஸோ தட்ஸ் ரியலி சேட். லைக் நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு 50 நாள் 60 நாள் ஒர்க் பண்ணியிருந்தாலும் கடைசியில் அந்த படத்தை பார்த்தவங்க வந்து ரொம்ப சில பேர் தான் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும் போது நமக்கு அந்த விசிபிலிட்டி கிடைக்கிறதுக்கு நம்ம சில அண்ட் நம்ம அந்த படத்தில் ஒரு பார்ட் தானே, நமக்கு வேணுன்ற மாதிரி எல்லாம் அப்படியே அமைஞ்சிடாது. ஸோ வி ட்ரை டு மேக் த பெஸ்ட் அவுட் ஆஃப் ஓகே, இந்த படத்தில் வந்து நமக்கு ஆக்ஷன் இருக்குது, இப்படி ஒரு ரோல். இந்த படத்தில் எனக்கு யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. வேற டெசிஷன் எடுக்கணும்னாலுமே in every way there are so many factors that actually help you. மேபி ஒரு ரீச்சுக்கோ இல்லை மேபி ஒரு சர்டன் ஆடியன்ஸ்க்கு பிடிச்சிருக்கலாம் சில விஷயம். இப்போ ஒரு ரூட்டடான படம் ஒன்று பண்ணால் அந்த ஆடியன்ஸ்க்கு நம்மளை பார்த்துட்டு ஓகே ஓகே எஸ்டாப்ளிஷ் அப்படி தானே நம்ம பண்ணிக்கிறோம். ஸோ எனக்கு செட் ஆகாத மாதிரி ரோல்ஸ்னால் நான் வேண்டான்னு சொல்லுவேன். பட் இப்போ ஸ்லோலி ஐ எம் ஆக்சுவலி குவைட் ஓப்பன் டு எவ்ரிதிங். நிறையா விஷயத்துக்கு நான் ரொம்ப ஷையவே பண்ண வேண்டாம்னு தான் பார்த்தேன். அண்ட் இந்த ஆசை கூட பாட்டு வந்ததுக்கப்புறம் நிறைய அதே மாதிரி ஆல்பம் சாங்ல உங்களை அப்ரோச் பண்ணியிருப்பாங்கல்ல? ஆமாம் ஆமாம். அப்போ நீங்கள் அது தவிர்த்து சாங்க்கு எல்லாரும் கூப்பிடுவாங்க. இல்லை, எனக்கு சாங் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. அது வந்து அது அப்படியே ஒரு டைப் காஸ்ட் ஆயிடுவோம் அப்புறம். ஸோ அதுக்கப்புறம் மூவி ஆப்பர்ச்சுனிட்டி கம்மியாயிடும்னு சொல்லிட்டு நான் பண்ணுறது இல்லை. அது என்னோட எண்ட் கோல் கிடையாது. ட்ரீம் கொலாபரேஷன் சொல்லுங்க. ஐ திங்க் எக்ஸ்பீரியன்ஸாக எனக்கு டைரக்டர்ஸில் ஆப்வியஸ்லி லைக் மணிரத்னம் சாரோட ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு ஆசை இருக்கு. அவர் என்னெல்லாம் கற்றுக்கலாம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா அவரோட ஃபில்ம் மேக்கிங் எப்பவுமே யூனிக்காக இருக்கும், மீனிங்ஃபுல்லாக இருக்கும், நிறையா தாட் ப்ராசஸஸ். ஸோ அதை எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு ஆசை இருக்கு. அவர் எப்படி டைரக்ட் பண்ணுவார் அப்படின்னு. ஆக்டர்ஸ் யார் சொல்லலாம்? ஆக்டர்ஸ் அண்ட் சொல்லுங்க. சரி, 3 பேர் சொல்லுங்க. ஓகே, மேபி பட் விஜய் சார் இன்னும் படம் பண்ணுறது இல்லையே. ஸோ தனுஷ் சார். ஓகே, தனுஷ் சார் வச்சுப்போம். நீங்கள் சொல்லும் போது கூட மணிரத்னம் சாருடைய ஒர்க் பார்க்கணும், அவருடைய இது பண்ணணும்னா பக்கத்துலேயே ஒருத்தவங்க அவங்க பக்கத்துலேயே பார்த்துருக்காங்க, அவங்க வந்து நிறைய விஷயங்கள் கவனிச்சிருப்பாங்க. நீங்கள் சொல்லுங்கள் மேம். ஏன் லைக் மணிரத்னம் சார் என்ன மாதிரி ஒரு ஆக்சுவலி ஆஸ் அன் ஆக்ட்ரஸ் உங்களுக்கு எப்படி யூனிக்காக இருந்துச்சு அவரோட டைரக்ஷன்? ஆங்கராக மாதிரியே பிரீத்தி. இல்லை சாரி, அவரோட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா ஷூட்டுக்கு முன்னாடி இருக்கிற ப்ரெப் ஒர்க் செம்மையாக இருக்கும். அதில் டீமில் இருக்கிற எல்லாருக்குமே எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தாலுமே எல்லாருக்குமே அன்னைக்கு என்ன சீன் நடக்குது, அதில் என்ன ஷாட் பண்ண போகிறோம், அதில் ப்ராப்ஸ் என்ன, லைட்டிங் எப்படி இருக்க போகுது, எல்லாமே எவ்ரிதிங் தெரியும். காஸ்டியூம்ஸ் என்ன தேவை, அது அவ்வளோ ப்ரிப்பேர்டாக தான் செட்டுக்கே வருவார். அண்ட் அவர் வந்து எல்லாத்தையும் மைண்ட்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாராமே. எதுவுமே அப்படி இல்லை. எனக்கு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல. இன்ஃபேக்ட் நம்மளுக்கு என்னென்ன ஒரு நல்ல குருக்கு உண்டான இது என்னதுன்னா, ரொம்ப உட்காத்தி வச்சு கிளாஸ் எடுக்க மாட்டாங்க. எவ்வளோ ஸ்டூடெண்ட்டுக்கு தேவையோ அவ்வளோ மட்டும்தான் சொல்லி கொடுப்பாங்க. ஜஸ்ட் கைடு பண்ணுறது தான் அவங்களோட வேலை. அந்த பார்த்த கண்டுபிடிக்கிறது அந்த ஸ்டூடெண்ட்டோட வேலை தான். அது ரொம்ப அழகாக பண்ணுவார். அப்போ கம்ப்ளீட்டாக இதுதான் வேணும்னு சொல்ல மாட்டார். இதுதான் வேணும்னு சொல்ல மாட்டார். பட் ஹீ வில் டெல் யூ ஒவ்வொருத்தங்க கிட்டேருந்து எப்படி வேலை வாங்கணும்னு ரொம்ப அழகாக ஹீ லேர்ன்ஸ் ஹிஸ் ஆக்டர்ஸ் ரியலி வெல். ஒருத்தருக்கு ஒரு ட்ரிக் ஒர்க் பண்ணும், இன்னொருத்தருக்கு அந்த ட்ரிக் ஒர்க் பண்ணாது. அது வேற மாதிரி அவங்கள கைட் பண்ண வேண்டியதாக வரும். ஸோ ஹீ ரியலி இன்வெஸ்ட்ஸ் டைம் இன் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் நீங்கள் எப்படிப்பட்டவங்கன்ட்டு. உங்களுக்கு என்ன சொன்னால் எப்படி சொன்னால் புரிஞ்சுப்பீங்க, அதை சொல்லி கொடுத்து அவர் வந்து கைட் பண்ணுவார். அது ரொம்ப யூனிக்காகப்பட்டது எனக்கு. இப்போ கமல் சாரோட ஒர்க் பண்ணும்போது விரும்பானியும் சரி, இப்போ தக்லீஃபும் சரி மேம், அந்த நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த எப்படி சொல்கிறது, அந்த டைம் லைனை அப்போ பார்த்ததுக்கும் இப்போ பார்த்து நிறையா அந்த ஓடுமா மனசுக்குள்ளே? அப்போ இருந்த நடுக்கமும் இருந்துச்சா இல்லை கேஷுவலாக ஜஸ்ட் ஆக்டர்? அதே மாதிரி தான் இருந்தார். எனக்கு எந்த சேஞ்சுமே தெரியல. அதே மாதிரி தான், அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக அவ்வளோ ஜாலியாக தான் இருக்கும் அவரோட ஒர்க் பண்ணுறது. அதே நிறைய கதைகள் பேசிகிட்டு இருப்பார். எனக்கு அந்த மாதிரி வித்தியாசம் எதுவுமே தெரியல. பட் அவர்கிட்ட உட்காந்துருந்தோன்னா நம்ம சார் அப்படி அந்த மாதிரி தான் இருப்போம். அது மாறவே மாறாது.
அவரை சஜஸ்ட் பண்ணுவாரா இப்படி பண்ணுங்க அது பண்ணுங்க அந்த ஷார்ட் அதுவும் நம்மளா யோசிச்சு ஏதாவது சொன்னோம்னா அதை அப்போவே அப்ரிஷியேட்டும் பண்ணுவாரு. அண்ட் இந்த ஓகே ஷாட் எப்படி வாங்குவீங்க மணிரத்னம் சார்? அவர் ஓகே சொல்லிட்டாரு இந்த ஷாட் ஓகேன்றது அவர் எப்படி ஏதாவது அவர் ரொம்ப பெருசா எதுவுமே சத்தமே இருக்காது அவரோட செட்ல. இவரோட செட் மாதிரி தான் இருக்கும். அப்படியா? ஓகே, சத்தமே இருக்காது. ஓகேனா அவர் மனசுல ஒரு மூஞ்சில ஒரு சிரிப்பு இருக்கும். அது ஓகேன்னு நம்ம புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். அவர் பாட்டுக்கு அவரோட டிஓபிமா அடுத்த ஷார்ட்டை டிஸ்கஸ் பண்ண போயிடுவாங்க. அப்படின்னா நம்மளுக்கு புரிஞ்சுக்கணும் ஓகே ஆயிடுச்சு. அதான் அந்த பிளாஸ்ட்ல நீங்க எப்படி அது ஓகே சொல்றது? நீங்க இவங்கலாம் வந்து இந்த ஷாட் ஓகே இல்லை இது வேண்டாம் அப்படின்றத லைக் நான் எழுதுறப்ப என் மைண்டில் ஒன்று இருக்கும்ல, அது ரெஃப்ளெக்ட் ஆகுது. நான் ரொம்ப அவங்க 2 பேருக்கும் லைக் ஃபஸ்ட்டு ஒன்று அவங்க என்ன பண்ணுறாங்கிறத பார்ப்பேன். அதில் இது எனக்கு ஏதாவது சின்ன சின்ன சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அதை நான் சொல்லிப்பேன், அவ்வளோதான். நான் ஒரு தடவை கூட எனக்கு இப்படி வேணும் நான் நடிச்சு யார்கிட்டையுமே த்ரூ அவுட் ப்ராசஸில் எனக்கு காமிச்சிங்களே சார், எனக்கு நிறையா கோச் பண்ணாரு. சரி, மாடுலேஷன்ஸ் மட்டும் என் மைண்டில் என்ன இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். மற்றபடி அவங்க என்ன பண்றாங்க அதுல எனக்கு என்ன தேவையில்லைங்கிறத மட்டும் நான் கொஞ்சம் சொல்லிப்பேன். அப்படிதான் போகும். இதுல ஏதாவது ஒரு சீக்வன்ஸ்ல நீங்க நினைச்ச மீட்டரே இல்லாம வேற ஏதோ ஒரு மீட்டர்ல நான் தான் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். இல்ல அது உங்களுக்கு இல்ல சேனல் பண்ணி திருப்பி கூட்டிட்டு வந்தார்ல, அது இல்லாம இந்த மீட்டர் நம்ம ஏன் யோசிக்கலான்ட்டு ஏதாவது இந்த சீக்வன்ஸ்ல தோணி இருக்கா? லைக் பவன் சார் அது மாதிரி கொஞ்சம் நிறைய பண்ணிருக்காரு. அவரு நம்மளெல்லாம் பண்ணலப்பா, நம்மளெல்லாம் ரொம்ப ப்ரெடிக்டபிளா இருந்திருக்கோம். இல்ல நான் என்ன எனக்கு தேவையோ அது ரொம்ப கரெக்டா பெஸ்டா ஒண்ணு கிடைச்சிச்சு. அவர் வேற மாதிரி ஒண்ணு பண்ணுவாரு, அது கொஞ்சம் நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு, டிஃப்ரெண்டா அவர் பண்றதும். ஆமா, நாளைக்கு அவர் என்ஜாய் பண்ணுவான். அவர் ஏதாவது சரி இது நான் தான் நான் கேட்பேன், சரி இது வேற லைக் ஒரு சென்னை சாங் வேற மாதிரி தான் ஒன்று சொல்லுங்க சார் அப்படிங்கிற மாதிரி கேட்பேன். அவர் ஒரு மீட்டர்ல சொல்லுவாரு. ஸோ அது அந்த விஷயம் எனக்கு அவர்கிட்ட கொஞ்சம் நடந்திருக்கு மேம். ஓகே. அண்ட் அடுத்து என்ன அப்படின்னு கேட்பாங்கல்ல, பிளாஸ்ட் பண்ணியாச்சு, இவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும் போது ஐ ஹேவ் அதர் ஐடியா, நான் அது பிளான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது சொன்னாரா? இல்லை அது எதுவும் சொல்ல? இல்லை ஆக்சுவலி நான் இது ரிலீஸ் பண்ணிட்டு அடுத்து என்னங்கிறத யோசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கேன். ரிலீஸ் முடிச்சுட்டு இதை எப்படி மக்கள் ரிசீவ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத வச்சு நம்ம அடுத்து என்னன்னு யோசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் யூ ஷுட் ஃபோக்கஸ் ஆன் காமெடி. ஏன்னா நீங்க இன்னைக்கு ஸ்பீச் கொடுக்கும்போது எல்லாரையும் நல்லா சிரிக்க வச்சீங்க. அதுக்கு ஒரு நேச்சுரலான ஒரு இது இருக்கு, உங்களுக்கு திறமை இருக்கு. ஸோ யூ ஷுட் ட்ரை அண்ட் ரைட் சம் காமெடி ஸ்கிரிப்ட்ஸ். நல்லா வரும். இல்லை அது மாதிரி ஐடியா அவர் அப்படிதானா? செட்டில் அப்படி கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா டெரரா அப்படிலாம் இருப்பாரு? அது மாதிரிலாம் இல்லை, இருக்கிறதே தெரியாது பாதி டைம். ஓகே. டைரக்டர் இல்லாம ஷூட் பண்ணும்போது தெரியும் சார் நீங்க எங்க இருக்கீங்க தேடி ஓடுவேன் சார், உங்களுக்கு டேக் ஓகே அப்படின்னு கேட்கறதுக்கு மூச்சு சவுண்டே வராது அவர்கிட்ட இருந்து. இப்போ கொஞ்சம் முன்னாடி அவங்களுக்கே ஒரு டீம் கொலாபரேஷன் நீங்க சொல்லிட்டு நீங்க அமைதியா இருக்கீங்களே. ஆக்சுவலி எனக்கு ட்ரீம் கொலாபரேஷன்ங்கிற ஒன்று உண்மையாகவே லைக் அவ்வளோ இதாக இல்லை. ஆமாம், எனக்கு நானி சார் கூட ஒரு படம் பண்ணணும்னு ஒரு ஆசை எப்பயுமே இருக்கு. சூர்யா சாட்டர்டே, ஆஹா எல்லாமே உங்க பக்கம் வருதே மேம். என்ன மேம் இது? அதனோட ஃபேவரட் ஃபிலிம் மேம். ஆமா எனக்கும் மேம். அந்த படம் பார்த்துட்டு ரெட் கலர் துணி கட்டிட்டே இருப்பேன், சும்மாவே சுத்திட்டு இருப்பேன். அதை பார்த்துட்டு அந்த மாதிரி ஏதாவது இருக்கு. நீங்க பண்ற அட்வைசஸ் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் மேம். எனக்கு இதுலயுமே எனக்கு அது பாக்குறப்ப அந்த ஃபீல் இருக்கும். யோசிச்சேன் இவங்க இதுல மட்டும் இல்லை, அவங்க ஜென்ரலா அட்வைஸ் பண்ணாலே இது ரொம்ப பவர்ஃபுல்லா நம்ம வீட்டில் ஒருத்தவங்க நமக்கு சொல்ற ஒரு பவர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லைக் என்னோட ரொம்ப ஃபேவரட் ஃபிலிம்ஸ்ல அதுவும் ஒன்று. ஆமா, ஓகே, எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ இவங்ககிட்ட நீங்களும் சொல்லுங்க, கண்டிப்பா இப்போ நாங்களும் எதிர்பார்ப்போம்ல அடுத்து யாரு கூட ஏதாவது பயணம் பண்ணணும். எனக்கு எல்லாரும் கூடயும் ஒர்க் பண்ணணும். பாத்தீங்களா, இப்படிதான் டக்குன்னு பாருங்க அழகா முடிச்சிட்டாங்க. எல்லாரும் கூடயும் ஒர்க் பண்ணணும். ஐ அம் வெரி செல்ஃபிஷ் ஆக்டர். எனக்கு பேராசை ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா நான் சாகர மூச்சு வரைக்கும் இந்த வேலை தான் பண்ணிட்டு இருக்கணும் எனக்கு. ஸோ எல்லாரும் கூடயும் ஒர்க் பண்ணணும். புதுசா இருந்தாலும் ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ்டா இருந்தாலும் ஓகே, எவ்ரிபடி. வாட் இஸ் சினிமா ஃபார் யூ மேம்? அபிராமியோட ஒரு பகுதி சினிமா. இட்ஸ் பார்ட் ஆஃப் ஹூ ஐ ஆம். இட்ஸ் பார்ட் ஆஃப் மை ஐடென்டிட்டி. எனக்கு வேற வேலை தெரியல, வேற இவ்வளோ என்ஜாய் பண்ற வேலை வேற எதுவுமே தெரியல. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ப்ரோ. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. Chera Home Junction presents Super Summer Sale May 1st to May 31st up to 50% offer. Sundarapuram and Crosscut Road, Coimbatore. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS News Digital 24/7 connected.